பங்குனி உத்திரம் அன்னைக்கு மார்னிங்கே வந்து வீட்டை சாமிலாம் கும்பிட்ட பிறகு அன்றைக்கி மதியானம் கிளம்பியாச்சு. அன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டிருந்தோம். அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஏசி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்து கோயிலுக்கே போயிருந்தோம். இந்த கோயில் எனக்கு ரொம்பவே விசேஷமானது. பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை இந்த கோயில் தான் போயிருந்தோம். அதே போல் அந்த கோயிலில் வந்து நிறைய விசேஷமாக வந்து பால் குடம்லாம் எடுத்து வருவாங்க. பறக்கும் காவடி, மயில் காவடி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லை, வழிநெடுக்க வந்து கடை தெருவெலாம் இருக்கும். நம்ம சின்ன வயசில் இந்த கோயில் திருவிழாக்கெலாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவோமே, அது மாதிரி அதே மாதிரி விளையாட்டெல்லாம் நிறையவே இருக்கும். அதெல்லாமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். சின்ன வயசில் அந்த கோயில்னாலே அந்த மாதத்தில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் கடை தெருவில் வந்து வரையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சொந்த ஊரில் கோயிலுக்கு போகிறது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான். அது போல் நல்லபடியாக வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் கொஞ்சம் மறக்க முடியாத ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்